டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க காரில் சென்றவர் பிரேக் அடித்தபோது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. மேலும் எதிரே வந்த பேருந்தில் இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்ட நிலையில் சிறிது நேரம் அங்கு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. இதுல யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? தற்போதைய சூழல் எப்படி இருக்கு? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள தெற்குப்பாளையம் பகுதியில் காலை சரியாக ஒரு 11 மணி அளவில் ராமலிங்கம் வயது 50 என்ற முதியவர் சாலையினை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற போது அவர் சாலையின் நடுவே திடீரென அவரது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டார். பெங்களூர் பகுதியிலிருந்து வந்து கொண்டிருந்த சொகுசு கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக திடீரென பிரேக் அடிக்கப்பட்ட நிலையில் சேலத்திலிருந்து ஈரோடு நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து அந்த காரின் மீது அதிவேகமாக மோதியதில் இருசக்கர வாகனம் மற்றொரு சாலையில் வந்த அரசு பேருந்தில் சிக்கி இருசக்கர வாகனத்தில் பயணித்த ராமலிங்கம் வயது 50 என்ற முதியவர் கால் முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தெற்குப்பாளையம் பகுதியிலிருந்து இவர் ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்த முதியவர் ராமலிங்கம் அங்கு கட்டப்பட்டிருந்த விளம்பர பதாகையை பார்த்தபடியே அவரது இருசக்கர வாகனத்தில் மெதுவாக சாலையினை கடக்க முயற்பட்டார். அப்பொழுது கர்நாடகா மாநிலம் பெங்களூர் பகுதியிலிருந்து கர்ஷன் வயது 32 என்ற நபர் அவரது சொகுசு காரை ஓட்டி வந்துள்ளார். அப்பொழுது இந்த முதியவனுடைய இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக பிரேக் அடித்த பொழுது சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து ஈரோடு பேருந்து நிலையம் செல்வதற்காக வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென அதிவேகமாக அந்த காரின் மீது மோதியது. அப்பொழுது இருசக்கர வாகனம் மற்றொரு அதாவது எதிர்ப்புறம் சாலையில் வந்து கொண்டிருந்த ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் பேருந்து நிலையம் செல்ல முற்பட்ட அந்த பேருந்தின் சக்கரத்தில் இருசக்கரம் வாகனம் மாட்டிக்கொண்டு அவரது முதியவனுடைய கால் முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டார். மேலும் 2 அரசு பேருந்துகள், ஒரு சொகுசு கார், ஒரு இருசக்கர வாகனம் விபத்து ஏற்பட்ட நிலையில் ஈரோடு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.